உலகிலே தலை சிறந்த மனிதர் இவர்தான். அப்துல் கலாமை இந்தியால மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாட காரணம் என்ன தெரியுமா? அவரோட அறிவியல் அறிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. அமெரிக்காவோட செயற்கைக்கோளையே ஏமாத்தி புக்ரன் கம்பீரமா அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டினாரு. அதனால நினைக்கிறீங்களா? இல்லங்க. 6 கிலோ இரும்பு கால்களோட கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு வெறும் 300 கிராம்ல செயற்கை கால்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதோட பெருமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விஞ்ஞானி செஞ்சுட்டு தாங்க இருந்திருப்பாங்க. ஆனா இங்க ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலகம் முழுக்க பிராண்டா மாறி அந்த டைம்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரை விட இந்தியாவோட பிரசிடண்ட பார்க்க தாங்க உலக தலைவர்கள்லாம் ஆர்வம் காட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு சிறுவன் அந்த நாட்டோட ஜனாதிபதியாவே ஆக முடியும்னு நிரூபிச்சு காமிச்சாரு. அதுதாங்க. அதனால தாங்க உலகமே இன்னைக்கு வரைக்கும் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல. எது உன்னை தூங்க விடாமல் செய்யுமோ அதுவே உன் லட்சிய கனவு.